கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடாவின் பொருளாதாரம் மாறப்போகிறதா? மாக்கர்னியின் மாஸ்டர் பிளான். ஒன்டாரியோ மஸ்கோகா நதி பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பாக இருக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். ரகசிய கேமராக்கள் போதைப் பொருள் இனிஸ்வில் வீட்டில் நடந்த பகீர் சம்பவம். கியூபெக்கில் வீடு வாங்குபவர்களுக்கு $5,875 சலுகை. அரசின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஒன்டாரியோ மாகாண முதலமைச்சர் டக்ஃபோர்டுக்காக சுமார் $29 மில்லியன் செலவில் தனிப்பட்ட ஜெட் விமானம் ஒன்றை ஒன்டாரியோ அரசாங்கம் வாங்கியுள்ளது. மக்களின் வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை தேவையற்ற வீண் செலவு என பலரும் விமர்சித்து வருகிறார்கள். 2016ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட பம்பார்டியர் சேலஞ்சர் 650 ரக ஜெட் விமானத்தை $28.9 மில்லியன் மாகாண அரசு வாங்கியுள்ளதாக முதலமைச்சர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விமானம் டொரண்டோவின் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தை தளமாக கொண்டு இயங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஜூலை மாத இறுதிக்குள் இது பயன்பாட்டுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெக்சாஸ் மாநிலத்தை போல 2 மடங்கு நிலப்பரப்பை கொண்ட ஒன்டாரியோ மாகாணத்திற்குள் முதலமைச்சர் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியுள்ளது என்று முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் கனடா முழுவதும் நடைபெறும் அமைச்சர்கள் கூட்டங்கள் மற்றும் அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளும் வர்த்தக பயணங்களின் போது பாதுகாப்பு மற்றும் ரகசிய தன்மையை உறுதிப்படுத்த இந்த விமானம் அவசியம் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கியூபெக் மாகாணம் 3 விமானங்களுக்கு $107 மில்லியன் செலவழித்ததை விட இது மலிவானது என்றும் அரசு தரப்பு கூறியுள்ளது. ஆனால் மக்களுக்கு உணவு மற்றும் எரிபொருள் வாங்க பணம் இல்லாத நெருக்கடியான சூழலில் முதலமைச்சர் தனக்காக தனி விமானம் வாங்குவது பொறுப்பற்ற செயல் என எதிர்க்கட்சிகள் சாடியுள்ளன. அதன்படி லிபரல் கட்சி மக்கள் அன்றாட தேவைகளுக்கே திணறும் போது டக்ஃபோர்டுக்கு சொகுசு ஜெட் வாங்குகிறார், இது யதார்த்த நிலைக்கு அப்பாற்பட்டது என்று ஃப்ரேசர் விமர்சித்துள்ளார். மேலும் NDP கட்சி கூறியிருப்பதாவது, மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்க மாட்டேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ஃபோர்ட் இப்போது கிரேவி பிளேன் வாங்குகிறார். இந்த பணத்தை பள்ளிக்கூடங்களுக்கு செலவிட்டிருக்கலாம் என மேரிட் ஸ்டைல்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் பசுமை கட்சி கூறியிருப்பதாவது, முதலமைச்சர் தனது செல்வந்த நண்பர்களுக்கே முன்னுரிமை அளிக்கிறார் என மைக் ஷ்ரைனர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் இது குறித்து டக்ஃபோர்ட் தரப்பு என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், முதலமைச்சர் டக்ஃபோர்ட் சிறிய ரக ஒற்றை இன்ஜின் விமானங்களில் அதாவது ப்ரோப்ளைன்ஸில் பறக்க அச்சப்படுபவர் என்று கூறப்படுகிறது. இதனால் அவர் இதுவரை பல தொலைதூர பகுதிகளுக்கு செல்லவில்லை என்றும் ஜெட் விமானங்கள் அதிக பாதுகாப்பு உணர்வை தரும் என்பதால் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள். பிரதமர் மாக்கார்னி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மீண்டும் திறக்கப்படுவதையும் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான போர் நிறுத்த அறிவிப்பையும் கனடா வரவேற்பதாக உலக தலைவர்களிடம் தெரிவித்துள்ளார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து விவாதிக்க டசன் கணக்கான உலக தலைவர்களுடன் நடைபெற்ற காணொலி கூட்டத்தில் பிரதமர் மாக்கார்னி பங்கேற்றதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய ஏற்றுமதிக்கான முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவுடனான போரின் போது ஈரானால் மூடப்பட்டது. இது உலகளாவிய எரிசக்தி சந்தையை சீர்குலைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் வணிக கப்பல்களுக்காக ஜலசந்தி திறக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அறிவித்துள்ளார்கள். இருப்பினும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடரும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே சமயம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் முழு நாளில் தெற்கு லெபனானில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். ராஜதந்திர முயற்சிகள் மூலம் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யவும் மக்கள் குழுவினரின் பாதுகாப்பிற்கான ஆதரவை வழங்கவும் கனடா தயாராக இருப்பதாக கார்னியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆனால் ராணுவ உதவி வழங்குவது குறித்து எந்த தகவலும் குறிப்பிடப்படவில்லை. இந்த உலக தலைவர்கள் கூட்டத்தை பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆகியோர் இணைந்து நடத்தினார்கள். இவர்கள் அந்த பகுதியில் கடல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு சர்வதேச திட்டத்தையும் திட்டமிட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகளவில் உள்ள 100 மிகப்பெரிய முதலீட்டாளர்களை செப்டம்பர் மாதம் டொரண்டோவில் நடைபெறும் சிறப்பு மாநாட்டிற்கு கனடிய பிரதமர் மாக்கார்னி அழைத்துள்ளார். உலகளாவிய நிலையற்ற தன்மைக்கு மத்தியில் கனடாவில் முதலீடுகளை ஈர்ப்பதே இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். பல டிரில்லியன் டாலர்களை நிர்வகிக்கும் பிளாக்ராக் மற்றும் சிங்கப்பூரின் GIC உள்ளிட்ட உலகின் மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனங்களுக்கு இந்த வாரம் அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை எந்த நிறுவனமும் தங்களின் வருகையை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. உலகளாவிய அரசியல் குழப்பங்கள் மற்றும் வர்த்தக மோதல்களுக்கு இடையே கனடாவை துறைமுகங்கள், குழாய்கள் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதற்கான பாதுகாப்பான இடமாக முன்னிறுத்துவதே இந்த கனடா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் மாநாட்டின் திட்டமாகும். இது குறித்து கனடா பென்ஷன் திட்ட முதலீட்டு வாரியத்தின் அதிகாரி மைக்கேல் லெடுஸ் கூறுகையில், கனடா முதலீடுகளுக்கு மிகவும் சிறந்த இடமாக உள்ளது. கனடா மீண்டும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது என தெரிவித்துள்ளார். வளர்ச்சியை தேடும் முதலீட்டு நிறுவனங்களுக்கு கனடா INC என்ற பெயரில் கனடாவின் சிறப்பம்சங்கள் இந்த மாநாட்டில் எடுத்துரைக்கப்படுமாம். கடந்த 10 ஆண்டுகளாக
கனடாவில் முதலீடுகள் மந்தமாகவே காணப்பட்டன. 2015 உலகளாவிய எண்ணெய் விலை வீழ்ச்சி மற்றும் பழைய விதிமுறைகள் இதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. கனடாவின் பெரிய பென்ஷன் திட்டங்களும் முதலீட்டாளர்களும் வெளிநாடுகளிலேயே அதிகம் முதலீடு செய்தனர். ஆனால் தற்போது நிலைமை மாற தொடங்கியுள்ளது. 2007க்கு பிறகு கனடாவிற்கான அந்நிய நேரடி முதலீடு அதாவது FDI தற்போது உச்சத்தை எட்டியுள்ளது. அதேவேளை கனடாவின் வெளிச்செல்லும் முதலீடுகள் 2025 குறைந்துள்ளது என TD எக்கனாமிக்ஸின் மரியா சொலவிவா குறிப்பிட்டுள்ளார். முதலீடுகளுக்கான ஒப்புதல் செயல்முறைகளை எளிதாக்குவதாக பிரதமர் மார்க் கார்னி உறுதியளித்துள்ளார். மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் ஆபீஸ் என்ற அமைப்பை தொடங்கி மொன்ட்ரியலின் கொன்ட்ரெகா கண்டெய்னர் டெர்மினல் மற்றும் சஸ்காட்செவனின் மெக்லவனா பே ஃபோரான் கோப்பமைன் போன்ற திட்டங்களை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அவர் அறிவித்துள்ளார். ஆனால் திட்டங்களும் ஒப்பந்தங்களும் மட்டுமே போதாது என கனடா வணிக கவுன்சிலின் CEO கோல்டி ஹைடர் தெரிவித்துள்ளார். பெரிய திட்டங்களை கனடாவால் செயல்படுத்த முடியும் என்பதை முதலீட்டாளர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை விரைவாக உருவாக்கவில்லை என்றால் இந்த வாய்ப்பையும் கனடா இழக்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளார். LNG, AI, தரவு மையங்கள், வீட்டு வசதி மற்றும் பாதுகாப்பு துறை ஆகிய துறைகளில் முதலீடுகளை ஈர்க்க கனடா இலக்கு வைத்துள்ளது. செப்டம்பர் மத்தியில் டொரண்டோவில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டை CPPIB, PSP மற்றும் இன்வெஸ்ட் இன் கனடா ஆகியவை இணைந்து நடத்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனிஸ்வேலில் நடைபெற்ற மனித மற்றும் பாலியல் கடத்தல் வழக்கில் தற்போது நீதிமன்ற விசாரணை தீவிரமடைந்துள்ளது. ஜெஷைனா சிங், ஒனேல் ஹாப்கின்சன், டைரோன் டயஸ் மற்றும் ஜோசப் கர்வால்ஹா ஆகியோருக்கு எதிரான இந்த வழக்கில் போலீசார் சாட்சியம் அளித்துள்ளார்கள். 2023 நடந்த ப்ராஜெக்ட் கேமிலியோ நடவடிக்கையின் மூலம் யாங் ஸ்ட்ரீட் மற்றும் ஆல்கனோ பகுதிகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வீடுகளில் பெண்களை அடைத்து வைத்து ஃபென்டனைல் மற்றும் கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை கொடுத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்காக விளம்பரங்கள் செய்யப்பட்டதும் ரகசிய கேமராக்கள் மூலம் பெண்களின் நகர்வுகளை கண்காணித்த பகீர் உண்மையும் அம்பலமாகியுள்ளது. போலீசாரின் உடல் கேமரா வீடியோவில் மீட்கப்பட்ட ஒரு பெண்ணின் கையில் காயங்கள் இருந்ததும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய எட்கர் மார்டினஸ் என்பவர் ஏற்கனவே குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகள் மீதான நீதிமன்ற விசாரணை இன்னும் 6 வாரங்களுக்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் அமைந்துள்ள மஸ்கோகா நதி பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் கிரேஸ்பிரிட்ஜ், மின்டென் மற்றும் பாரிசவுண்ட் மாவட்டங்களுக்கு புதன்கிழமை வரை வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாகாண அரசு மீட்பு பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக மின்டென் ஹில்ஸ் நகராட்சியின் கோரிக்கையை ஏற்று 20,000 மணல் மூட்டைகள் மற்றும் 150 படுக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு 7 மணிக்கு அங்கு ஒரு வெளியேற்ற மையம் அதாவது எவாக்குவேஷன் சென்டர் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. அங்கு சிற்றுண்டி, குடிநீர் மற்றும் சார்ஜிங் வசதிகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் முஸ்கோகா லேக்ஸ், ஒரில்லா மற்றும் சிம்கோ பகுதிகளுக்கும் வெள்ள தடுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் பாரி நகரிலிருந்து இதுவரை எந்த உதவி கோரிக்கையும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் நீர்நிலைகள் மற்றும் நதிக்கரைகள் அருகே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார்கள். மேலும் பாதுகாப்பு தடுப்புகளை அகற்ற வேண்டாம் என்றும் வேகமான நீர்வரத்து மற்றும் மிதக்கும் பனிக்கட்டிகள் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் படகு சவாரிகள் செய்வதை முற்றிலும் தவிர்க்குமாறும் அரசு அறிவித்துள்ளது. கியூபெக் மாகாணத்தில் முதன்முறையாக வீடு வாங்குபவர்களுக்கு வெல்கம் டாக்ஸ் தொகையை அரசாங்கம் திரும்ப வழங்கும் என்று பிரீமியர் கிறிஸ்டின் ஃபிரிச்செட் அறிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை மதியம் லாவல் நகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் அதிகபட்சமாக $5,875 வரை திரும்ப பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக முதல் $5,000 முழுமையாக திரும்ப வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு மீதமுள்ள $875க்கு 25% திரும்ப பெறக்கூடிய வரி சலுகையான ரீஃபண்டபிள் டாக்ஸ் கிரெடிட் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு தகுதி பெற வீட்டின் விலை $1 மில்லியன் குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் $750 லட்சம் முதல் $1 மில்லியன் வரை உள்ள சொத்துக்களுக்கு இந்த சலுகை படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கை இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படுகிறது. இதற்காக ஆண்டுக்கு $140 மில்லியன் செலவாகும் என்று அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 38,000 பேர் பயனடைவார்கள் என்றும் ஒரு குடும்பத்துக்கு சராசரியாக $3,700 கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வெள்ளிக்கிழமை ஒட்டாவாவில் பிரதமர் மார்க் கார்னியை பிரீமியர் ஃபிரிச்செட் சந்தித்தார். இந்த சந்திப்பு குறித்து அவர் நேர்மறையான கருத்தை தெரிவித்திருந்தார். நோட்வித்ஸ்டாண்டிங் க்ளோஸ் தொடர்பாக தான் உறுதியாக இருப்பதாகவும் அதனை தீவிரமாக பாதுகாப்பதாகவும் அவர் கூறியிருந்தார்.
ஏப்ரல் 16 அதிகாலை 3:30 மணியளவில் தண்டர் பே அருகே உள்ள ஹைவே 17 ரைட் பகுதிக்கு அருகில் 2 வர்த்தக வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் வரை அவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்பட மாட்டாது என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் ஒரு வாகனத்தில் இருந்த பொருட்கள் கீழே சிதறியுள்ளன. ஆனால் இதனால் பொதுமக்களுக்கு எந்த அபாயமும் இல்லை என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்த சம்பவ இடத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பூங்காக்கள் அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் த என்வாயர்மெண்ட் கன்சர்வேஷன் அண்ட் பார்க்ஸ் சிதறிய பொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த விபத்து காரணமாக இக்னேஸ் மற்றும் ஷெபாக்குவாவில் உள்ள ஹைவே 11 திருப்புவதற்கு இடையே ஹைவே 17 நீண்ட நேரம் மூடப்பட்டது. பின்னர் வெள்ளிக்கிழமை காலை 7:35 மணிக்கு நெடுஞ்சாலை மீண்டும் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து குறித்து தகவல் தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தால் OPPI 1888-310-1122 என்ற எண்ணிலும் அல்லது அனாமதேயமாக தகவல் தெரிவிக்க கிரைம் ஸ்டாப்பர்ஸை 1800-222-8477 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மத்திய லிபரல் அரசாங்கம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பால் தவிக்கும் குடும்பங்களுக்கு உதவும் வகையில் அறிவித்த ஒருமுறை வழங்கப்படும் நிதியுதவி, அதாவது ஒன் டைம் பேமெண்ட் வரும் ஜூன் 5ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை பிரதமர் மாக்கார்னி கடந்த ஜனவரி மாதம் அறிவித்திருந்தார். தற்போது நடைமுறையில் உள்ள GST HST வரிச்சலுகையின் முழு ஆண்டு மதிப்பில் 50% நேரடி தொகையாக வழங்க ஒட்டாவா முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்திற்கு கனடா கிரோசரிஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் பெனிஃபிட் என பெயரிடப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இந்த ஆதரவு வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான வரி தாக்கல் செய்துள்ள மற்றும் ஏற்கனவே காலாண்டு வரிச்சலுகையை பெற்று வரும் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு இந்த ஒருமுறை வழங்கப்படும் கூடுதல் தொகை தானாகவே டாப் அப் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவலின்படி $40,000 நிகர வருமானம் கொண்ட 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு ஜூன் மாதம் $533 வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டுக்கு 25,000 சம்பாதிக்கும் தனிநபர் ஒருவருக்கு இதில் பாதி தொகை வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஜூலை மாதம் முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வழக்கமான காலாண்டு கொடுப்பனவுகள் 25% அதிகரிக்கப்பட உள்ளன. ஒட்டுமொத்தமாக அதிகரித்த இந்த சலுகை மூலம் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் இந்த ஆண்டு $1,890 வரையிலும், தனிநபர் ஒருவர் $950 வரையிலும் பெற முடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை ஸ்கார்பரோ டர்ஹாம் பேருந்தில் ஹிஜாப் அணிந்த பெண் மீது வெறுக்கத்தக்க தாக்குதல், அதாவது ஹேட் மோட்டிவேட்டட் அசால்ட் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. முன்பின் தெரியாத 30 முதல் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அந்த பெண்ணை தீவிரவாதி என அழைத்து தகாத வார்த்தைகளால் திட்டி காலால் உதைத்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டன. அருகில் இருந்த மற்றொரு பெண், நாங்கள் முஸ்லிம் என்பதற்காக எங்களை அடிக்கக்கூடாது, மதிக்க தெரியாவிட்டால் இறங்கு என அந்த நபரை தைரியமாக தடுத்துள்ளார். இந்த வீடியோவை கனடிய முஸ்லிம்களின் தேசிய கவுன்சில், அதாவது NCCM வெளியிட்டுள்ளது. கருப்பு ஜாக்கெட், நீல ஜீன்ஸ் மற்றும் கனடா லோகோ போட்ட கேமோஃபிளாக் தொப்பி அணிந்திருந்த இந்த நபரின் புகைப்படத்தை டொரண்டோ போலீசார் தேடப்படும் குற்றவாளியாக வெளியிட்டுள்ளார்கள். டர்ஹாம் போக்குவரத்து துறை இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது. இஸ்லாமோபோபியா அதிகரித்து வருவதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் கொலையாக மாறும் வரை அரசாங்கம் காத்திருக்காமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் NCCM வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மேலும் புதிய செய்திகளுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.